இன்றைக்கி 9/7/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம்னா, கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பேனல்ஸ் டு சஜஸ்ட் ஸ்டேட்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் டு 3 நியூ கிரிமினல்ஸ் லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் 3 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ஐபிசி, சிஆர்பிசி, அதாவது 3 கிரிமினல்ஸ் லாஸ், ஓல்டு லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிசி, சிஆர்பிசி அண்டு இந்தியன்ஸ் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ அப்படின்ற 3 லாஸ் இருந்துச்சு, கிரிமினல்ஸ் லாஸ். அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணது பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா, அப்புறம் பாரதிய சாக்ஷி அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 லாஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு 1 ஜூலை 2024 இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு ஓப்பன்லி டு சேஞ்ச் த லாஸ் டிபெண்டிங் அப்பான் த ஓன் ஸ்டேட்ஸ். ஸோ எந்தெந்த ஸ்டேட்டு, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த லாஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து 1 மேன் கமிட்டி ஒன்று வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னா, ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்துட்டு கே சத்யநாராயணன் அப்படின்றவர் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, எக்ஸாமின்ஸ் அண்ட் சஜஸ்ட் த ஸ்டேட்ஸ் அமெண்ட்மெண்ட். ஸோ ஸ்டேட்டுக்கு மாதிரி ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லாஸில் என்னென்னலாம் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா, சென்டர் செட் டு ட்வீக் கிரிட்டீரியா ஃபார் அக்கார்டிங் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது ஃபஸ்ட்டு தமிழ் ஒரு 6 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா, தமிழ் 2004, சன்ஸ்கிருத் 2005, தெலுங்கு அண்டு கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. ஸோ இந்த 5, 2, 4, 6 லாங்குவேஜஸ் மொத்தம் இருக்குது கிளாசிக்கல் லாங்குவேஜஸில். ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஹை ஆன்டிக்விட்டி இருக்கணும், அப்படின்னா 1500 2000 வருஷம் பழமையானதாக இருக்கணும். கலெக்ஷன் ஆஃப் போயம், ப்ரோஸ், லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்கணும். இவங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கணும், இந்த மொழிக்குன்னு செப்பரேட்டஸாக இருக்கணும். அப்புறம் ஹை பாடி ஆஃப் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சராக இருக்கணும், ரொம்ப பழைய காலத்து லிட்ரேச்சர்ஸ்லாம் இருக்கணும். லிட்ரரி ட்ரெடிஷன்ஸ் இருக்கணும், ஒரிஜினலாக அவங்களுக்கு டெக்ஸ்ட்டு அண்டு லிட்ரேச்சர்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கணும். ஸோ ஓல்டுலேருந்து நியூவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகியிருந்திருக்கலாம். பட் ஆனால் டோட்டலாக வந்துட்டு டிஸ்கண்டினியூ ஆகி வந்துருந்துருக்கலாம். பட் ஆனால் டோட்டலாகவே மாடர்னாக இருந்திருக்கக்கூடாது. ஸோ அப்படின்றதான் இவங்களோட ஒரு ஸ்டேட்டஸோட க்ரைட்டீரியாஸ். ஸோ இதனால் என்ன நமக்கு கிடைக்கும்னா, அந்த லாங்குவேஜில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு கிடைக்கும். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 இன்டர்நேஷ்னல் ஆனுவல் அவார்ட்ஸில் வந்துட்டு இவங்க இந்த லாங்குவேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுக்காண்டி மராத்தி, அசாமீஸ், பெங்காலி, அப்புறம் மித்தலி அவங்க வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க, எனக்கு வந்துட்டு எங்களுக்கும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸோட க்ரைட்டீரியாவை வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறதா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது திருக்குறள். பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்திருக்கு. இதில் என்னென்னா, பொருள், கருவி, காலம், இடம், தொழில், ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவையில் மகளிர் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் 7ஆம் கட்ட ஒரு வாக்கெடுப்பு வந்துட்டு 7 கட்ட வாக்கெடுப்பில் வந்துட்டு 8360 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் பெண்கள் மட்டும் 797 பேர், அதாவது 9.5% சொல்கிறாங்க. ஸோ 76 பேர் வந்துட்டு அதாவது ஸோ இதில் வந்துட்டு 7 பேர் மட்டும், ஸோ இதுலேருந்து 76 பேர் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதாவது 8%. ஓகே, இதில் 74 பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அது வந்து எத்தனைன்னா 9.3% சொன்னாங்க. ஸோ அதிகமாக திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து 11 பெண் எம்பிக்கள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. திமுகலேருந்து 3 எம்பிக்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 25 வயது உடைய எம்பின்னு பார்த்தோம்னா 4 பேர் இருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 7 பேர் இருக்காங்க. ஸோ மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டோட்டல் மினிஸ்டர்ஸ் பெண்களில் 7 பேர். அதில் வந்து 2 பேருக்கு கேபினெட் மினிஸ்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லோக்சபாவில் பெண்கள் வந்துட்டு பார்த்தோம்னா 22 பேர் இருந்தாங்க. 18வது லோக்சபாவில் 74 பேர் பெண்கள் இருக்காங்க. ஸோ
17வது லோக்சபாவில் 78 பேர். ஸோ இதுதான் அதிகமான வந்துட்டு பெண்களோட இருக்குது. பெண்களோட அதிக பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா 17வது லோக்சபாவில் தான், அதாவது 78 பேர். குறைச்சலாக அப்படின்னு பார்த்தோம்னா 6வது லோக்சபா எலெக்ஷனில் மொத்தம் 19 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் தான் அது ரொம்ப கம்மியான பெண்கள் பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லா அரவுண்டு லோ கார்பன் கிளைமேட் ரீசைலண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்கே ரஞ்சித் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸில் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ரைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணினா ஆர்டிகல் 14 and 21 பேஸ் பண்ணி. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆக்ட் அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்குது, ஏகப்பட்ட ஆக்ட் இருக்குது, ஃப்ளட் கண்ட்ரோல் ஆக்ட், இப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டிசாஸ்டர் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஸ்பெசிஃபைடான ஒரு ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸை வந்துட்டு கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் கேஸ் கூட சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது 5 ஆர்மி சோல்ஜர்ஸ் கில்ட் இன் மிலிட்டன்ட் அம்பியூஷ் இன் JNK. ஸோ இது வந்து கத்வா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நடந்துச்சு, ஜஸ்ட் ஃபார் ரீடிங். அடுத்தது ஜப்பான் பிலிப்பைன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்துட்டு என்னென்னா ரெசிப்ரோக்கல் ஆக்சஸ் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் காண்டி. ஸோ ரீஸ்டோர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகுமா. எதுக்கு அப்படின்னாக்கா காம்படிட்டிவ்னஸை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ இது வந்துட்டு MSME அண்ட் அதர் செக்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம இந்தியனோட எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அடுத்தது கவர்மெண்ட் ரீஓப்பன் PLI ஸ்கீம்ஸ் ஃபார் ஒயிட் குட்ஸ் ஸ்டில் October 2012 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் தான் வந்துட்டு PLIன்னு சொல்கிறாங்க. இது 2020 மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 14 செக்டர்ஸுக்கு இந்த ஒரு PLI ஸ்கீம் வந்துட்டு அட்மிசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள கம்பெனிஸ்க்கும் இந்தியாவில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, யாருக்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் இருக்கோ, ஸோ அவங்களுக்கும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு டோட்டலாக 5 years வந்துட்டு 10 years சொல்கிறாங்க. ஸோ ஹெவி கன்சியூமர்ஸ் ஒயிட் குட் அப்படின்றது ஹெவி கன்சியூமர் டியூரபிளாக இருக்கணும், அதுக்கப்புறம் லார்ஜ் ஹோம் அப்ளைன்சஸாக இருக்கணும். ஸோ இதை தான் வந்துட்டு ஒயிட் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டபுள் ஹெல்த் பட்ஜெட்ஸ் ரெடியூஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா 13.4% ரூரல்லையும் 8.5% அர்பன் பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஹெல்த்துக்காக வேண்டி. ஸோ அவங்களோட ஹெல்த் டிசீஸ்க்காக வேண்டி ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு 2.5% GDPயில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஹெல்த்துக்காக வேண்டி, ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி 2.5% வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் GDPலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா 3.5% பண்ணுறோம். இது என்னன்னாக்கா ஹெல்த்துக்காண்டி பண்ணுறோம். பட் ஆனால் இதில் வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் 2 பேருமே அடங்குவாங்க. ஸோ பப்ளிக் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5% மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஹெல்த்துக்காண்டி. ஸோ ஒரு ஆனுவலாக பார்த்துட்டோம்னாக்கா 60-80 மில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு பாவர்ட்டிக்கு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபார் ஹெல்த்னால தான் பாவர்ட்டியில் போகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆர்டிகல்ஸ் ஹெட் ஆஃப் டாக்ஸ் வித் புட்டின் PM சேஸ் வில் பிரேக் பீஸ் இன் ரீஜியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பீஸ், ட்ரேட், ரஷ்யா ஃபார் ஈஸ்ட், ரஷ்யன்ஸ் ஃபார் ஈஸ்ட், அப்புறம் ஆயில் கேஸ். ஸோ இதை தான் வந்துட்டு இவங்க மேஜர் ஃபோக்கஸ் பண்ணி இதில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்களே தவிர அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நியூக்ளியர் பவர் பாயிண்ட்டுக்கும் சேர்த்துக்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ்க்காக வேண்டி எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணுறதில்ல, எந்த ஒரு ஃபோக்கஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.